உதயநிதி இப்போ தான் வந்தார். அவரோட 40 வருஷம் 50 வருஷம் ஸ்டாலின் கூடவே இருந்தவங்களாம் இருக்காங்க. நேரு வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒருத்தர் வந்து கோஷம் போடுறாரு, நீங்கள் தான் அடுத்த முதல்வர்ன்ட்டு. அதுக்கு அவர் பதறாரு. அவர் வர்றதுக்கே சான்ஸ் இல்லை, ஏன்னா வாரிசுன்னு வந்து சொல்லிடுவாங்க. துரைமுருகன் இருக்காரு. துணை முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு 199% இருக்குது. இதில் எல்லாம் சீனியாரிட்டி ஜூனியாரிட்டி எல்லாம் பார்க்க முடியாது. சீனியர்ஸ் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்க பையனை கொண்டு வர சொல்லி கருத்து வேறுபாடு வரும். உதயநிதி பார்க்கலாம், பட் ஆனால் வந்து ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அவருக்கு. இப்போ கலைஞர் இருந்தார், அடுத்து ஸ்டாலின் வந்தார், இப்போ அடுத்தது அவங்க பையன், அதுக்கப்புறம் அவங்க பையன் தான் வர. வெளியே எங்கேயுமே விட மாட்டேறாங்களே. மேபி இப்போ அந்த துரைமுருகன் மூத்த அமைச்சர்லாம் அவர்லாம் இருக்கார், ஏன் அவருக்குலாம் அடுத்து கொடுக்கல? சிறப்பாக பண்ணலாம். அவர் யங்ஸ்டரு, சீனியர்லேருந்து ஒரு ஜூனியருக்கு கொடுக்கலாம். அவங்க பரம்பரையாக கட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் நெக்ஸ்ட்டு பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் அவர் பண்ணுறது இருந்தாலும் வேற யாருக்குன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கலாம். ஆல்ரெடி அவங்க சீனியாரிட்டி என்ன இருப்பாங்கல்ல. என்னோட கன்சர்ன் என்ன, கனிமொழி மேடம் வந்தால் ஓகே, ஏன்னா அவங்களாம் சீனியர். ஸோ அவங்க வந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே.